Hello, I'm Dr. Kalpana Bharani Kumar. I'm a pediatrician and neonatologist at Meridian Hospitals, Kolattur. இன்னைக்கு நம்ம விட்டமின் டி டெஃபிஷியன்சி பற்றி பார்ப்போம். இப்போ விட்டமின் டி குறைபாடு வந்த அப்புறம் ட்ரீட் பண்ணுறதை விட ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படிலான்னு பார்க்கும்பொழுது ப்ரெக்னென்சிலேருந்தே ஆரம்பிக்கும். ப்ரெக்னென்ட் மதர்ஸ் முக்கியமாக விட்டமின் டி சத்து உள்ள உணவுகளை உட்கொள்ளணும். அதே மாதிரி மினிமம் 15 to 30 minutes தினமும் வெயில் படுற மாதிரி அவங்க ஸ்கின் எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ தான் விட்டமின் டி சஃபிஷியன்ட் குவான்டிட்டிஸில் உற்பத்தி ஆகும். இப்போ ப்ரெக்னென்ட் மதர்ஸோடைய விட்டமின் டி லெவல்ஸ் குறைச்சலாக இருந்ததுன்னா அவங்களோட பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் எலும்பு ஸ்ட்ராங்காக இல்லாமல் போகலாம். இல்லை அந்த குழந்தைக்குமே பிறக்கும் பொழுதே கால்சியம் ரத்தத்தில் குறைச்சலாக இருக்கலாம். அதன் மூலமாக நியூ பார்ன் பேபிஸ்க்குமே ஃபிட்ஸ் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸில் முடியலாம். அதனால இப்போ ருட்டீன் மாடர்ன் ஆப்ஸ்டெட்ரிக்ஸில் மதர்ஸ்க்கு எல்லாமே ருட்டீனாக செக் பண்ணிவிட்டு இந்த மதர்ஸ்க்கு குறைபாடு இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி விட்டமின் டியும் கால்சியம் சப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லது. பிறந்த குழந்தைங்களுக்கு இப்போ வெறும் தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற குழந்தைங்க முதல் 6 மாதத்துக்கு ருட்டீனாகவே விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதை எடுத்துக்காதவங்க உங்கள் டாக்டரை பார்த்துட்டு அணுகிறது சப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் விட்டமின் டியும் மல்டி விட்டமின்ஸும் குழந்தைங்களுக்கு தேவை. ஸோ அந்த விட்டமின் டி ஒரு மினிமம் 400 யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் குழந்தைங்களுக்கு நல்லது.